வணக்கம். ஓம் சாய்ராம், ஜி சாய்ராம். இதில் ஒரு ஸ்டோரி தான் பார்க்குறோம். ஒன் டைம் ஷாமாவை பாபா கூடவே இருப்பார் இல்லையா, ஷாமா அவர் ஒரு நச்சு பாம்பு ஒன்று கடிச்சிருச்சு. சரிங்களா. அவர் கையில் அந்த சுண்டு விரலில் பார்த்தீங்கன்னா கடிப்பட்டு விஷம் அவருடைய பாடி முழுக்க பறவை தொடங்கியது. ஷாமா ரொம்ப ரொம்ப பயந்துட்டார். என்ன அதே மாதிரி வலியும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் அவரும் ரொம்ப பயந்துட்டார். வழக்கமாக ஷெடியில் இந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு அவசரமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அவங்க பார்த்திங்கன்னா கண்டப்பா கோவிலுக்கு தான் போவாங்க. ஏன்னா ஒரு எந்த ஒரு ஒரு அவசரமான தேவை எது இருக்குது மக்களுக்கு அப்படிங்கிற நிலையில் அந்த ஊர் மக்கள் அந்த ஊரில் கண்டோபா கடவுள்ன்ட்டு ஒருத்தர் கண்டோபா கடவுள்ன்ட்டு ஒருத்தர் ஒரு சாமி ஷீர்டியில் இருந்துச்சு. பாபா கூட ஆரம்பத்தில் வரும்பொழுது அந்த கண்டோபா கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பூசாரி தான் அவரை பார்த்துட்டு எத்தனை வயசில் ஒரு 14 வயசில் அவர் வருவார். என்ன ஷாயி வாங்க வாங்க ஷாயி வாங்க அப்படின்ட்டு ஷாயிங்கிற பேரையே அந்த கண்டப்பா கோவிலுடைய பூசாரிக்கார் இல்லையா, அவர் தான் சொல்லி கூப்பிட்றாரு. ஷாயி அப்படின்னா பார்த்திங்கன்னா அப்படின்னா நமக்கு நான் தனியாக சொல்கிறேன் அதை பற்றி. அந்த வார்த்தைக்கான மீனிங்கு ஓகேங்களா. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போது அந்த கண்டப்பா கோயிலில் தான் அது வழக்கமாக எல்லோரும் ஒரு அவசர தேவைக்கு போவாங்க மக்கள். அது மாதிரி அவரையும் இந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ ஆனால் ஷாமு பார்த்திங்கன்னா நான் ஷாமு என்னுடைய கடவுள் அவருடைய கடவுள் சாய்பாபா தான். சரிங்களா. அப்போது என்னை இன்றைக்கி கண்டப்பா கோயில்களை எடுத்துகிட்டு போகாதீங்க. அதே நீங்கள் என்ன என்னுடைய கடவுள் சாய்பாபா காரிய மசூதி அங்கே எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டார். யார்? ஷாமா. அவர் உயிருக்கு போராடக்கூடிய நிலையில் அவருடைய தன்னிலையிலேயே இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆபத்தான சூழ்நிலை இல்லையா. அப்போ அந்த நிலையிலே கூட அவர் அந்த பாபா மேலே வச்சு அந்த நம்பிக்கையை பாருங்கள். அவங்க அந்த கண்டப்பா கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவரை பார்த்த அப்புறமா பாபா திட்டவும் கண்டிக்கவும் தொடங்கினார். அவர் மூர்க்கமடைந்து ஓ இடிந்த பதுர்த்தையா அப்படின்னு பூசாரியே மேலே ஏறாதே, எங்கனும் ஏறினாயோ ஜாக்கிரதை என்று கர்ஜித்தார். போ பின்பு போ, அப்பாலே போ, கீழிறங்கு என்றார். இங்கே நம் பாபா சீற்றத்தினால் சிவந்திருப்பதை பார்த்த ஷாமா பெரிதும் குழப்பமடைந்து ஏமாற்றமடைந்தார். அவர் மசூதியை தமது புரியுதுங்களா. இப்போது அவர் அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போன உடனே பாபா அப்போது அவருடைய நிலை அந்த ஒரு நிலையை நம்ம புரிச்சுக்கணும். அவர் ஒரு பாம்பு கடி விஷயங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிக ஆபத்தான ஒரு விஷயம். அப்போ அங்கே இருக்க மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு கூட அவங்க யாரும் நேரம் இல்லை. அதனால் பாபா என்ன பண்ணுறாருன்னா அதை செய்யல அந்த விஷத்தை இறக்கிறதுக்கான செயலில் உடனே அவரை பார்த்த உடனே அந்த வேலையை அவர் செய்கிறாரு.
சரிங்களா? இப்போ இவர் சொன்ன பார்த்தீங்களா இந்த வார்த்தைகள், இது எல்லாமே அந்த பாம்பு கடி விஷம் வந்துட்டு, அந்த விஷம் வந்துட்டு இந்த உடம்புல வந்துட்டு இப்போ ஏறுறது இல்லையா, அதுக்கு சொன்னது. சரியா? அவருடைய உடம்புக்கு சொன்னது அந்த வார்த்தைகள். என்னென்ன வார்த்தைகள்? போ அப்பாலே போ, கீழ் இறங்கு. ஓகேங்களா? போ அப்பாலே போ, கீழ் இறங்கு. சரியா? அதை வந்து அவர் விட்டு போயிட்டு என்ன, நீ கீழே இறங்கி நீ வந்துட்டு அவர் விட்டு போயிட்டு அப்படின்ட்டு பாபா வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப வந்துட்டு ஒரு குழப்பமாயிட்டாங்க. என்னடா இது, நம்முடைய அது வாழ்க்கையினுடைய நம்பிக்கையே வந்துட்டு பாபா தான் அப்படின்ட்டு நாம் வந்துட்டு அவரை நம்ம நம்பணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒப்பி திட்டாரு, நம்மளை வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு ஒரு கடுமையாக பேசுகிறாரு, நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு ஷாமாவும் அங்கே இருக்கவங்க எல்லாம் ரொம்ப வந்துட்டு ஒரு குழப்பம் அடைகிறாங்க. சரிங்களா? நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே மேலோட்டமாக பார்க்குறதுல தான் இந்த மாதிரி பிரச்சனையே. அந்த சூழ்நிலையில் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணுமோ அதுக்கான செயலில் தான் பாபா வந்துட்டு இது இறங்குறாரு. சரிங்களா? அது சாதாரண மக்களுக்கு வந்து புரியல. என்ன, மக்களுக்கு வந்து புரியல. அப்புறமா பாபா வந்துட்டு அவர்கிட்ட வராரு. என்ன, அவர்கிட்ட வந்துட்டு ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி மனசில் நினைக்கிறது பாபாவுக்கு வந்து தெரியுது. அப்போது அவரையும் நம்ம வந்துட்டு ஒரு அமைதியைப்படுத்தணும் இல்லையா? அப்போது அந்த விஷம் வந்துட்டு கீழே வந்துட்டு இறங்கிறதுக்கான வேலைகளை அந்த வேலைகளை வந்துட்டு அவர் வந்து செய்துட்டாரு பாபா. பார்த்தீங்கன்னா பாபா இந்த ஷாமா கிட்ட போயிட்டு பயப்படாதே, என்னையும் இல்லை பயப்படாதே, எல்லளவும் கவலைப்படாதே, கருணையுள்ள பக்கிரி உன்னை காப்பாற்றுவார். போய் வீட்டில் அமைதியாக அமர்ந்திரு, வெளியில் செல்லாதே, என்னை நம்பு, பயப்படாமல் இரு, கவலைப்படாதே என்று கூறினார். சரிங்களா? அதுக்கப்புறமா அவர் வந்து வீட்டுக்கு போனார். இப்போ பார்த்தீங்களா? அப்போது அந்த சூழ்நிலைக்கு என்ன செய்யணுமோ அதை சரிவர செய்தார். முதல் செய்யக்கூடிய வேலையும் செய்தார், அடுத்து செய்யக்கூடிய வேலையும் செய்கிறார். அப்போது அவருடைய பக்தர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தராருன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? தன் போல் அவர் வந்துட்டு அவருடைய பக்தர்களை வந்துட்டு அவர் நினைக்கிறாரு. சரி, அப்போது அவர் கடவுள் இல்லையா? அப்போது அவருடைய அறிவுக்கு எட்டன அளவுக்கு ஒரு மிக சாமர்த்தியமாக செயல்பட்டு வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நன்மையை வந்துட்டு அவர் செய்கிறாரு. அதே மாதிரி அந்த மாதிரி பாபா சொன்ன உடனே பார்த்திங்கன்னா அவங்க வந்து போயிட்டாங்க. அவங்க வந்து வீட்டுக்கு வந்து போனாங்க. பாபா வந்துட்டு என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த மருந்தோ இல்லை தண்ணியோ இல்லை அது உதியோ இதையுமே அவர் வந்து பயன்படுத்தவே இல்லை. இதையுமே அவர் பயன்படுத்தலை. என்ன, அப்போது அந்த பாபாவுடைய வார்த்தைகளுக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு மந்திர மாதிரி செயல்பட்டு அந்த விஷம் வந்துட்டு அவருடைய பாடியில் வந்து பரவாமல் அந்த விஷத்தை வந்துட்டு செயல்படாமல் பண்ணிட்டு பார்த்தீங்களா? அப்போது அந்த கீழ் இறங்கு அப்படிங்கிற கீழ் இறங்கு அந்த விஷத்தை கீழ் இறங்கு அப்படிங்கிற அந்த ஒரு அந்த 5 எழுத்து மந்திர மாதிரி அது வந்து செயல்பட்டு அவருடைய உயிரை வந்துட்டு காப்பாற்றுச்சு. ஓகேங்களா? அப்போது ஷாமாவின் உடலில் புகுந்து இரத்த ஓட்டத்தில் கலக்க வேண்டாம் என்று பாம்புக்கும் அதன் விஷத்துக்கும் இடப்பட்ட நேரடி கட்டளையாகும். மந்திர சாஸ்திரத்துக்கும் நல்லறிவு திறமுடைய
பிறகுகளை போன்ற எவ்வித மந்திர உச்சாடனம் இடப்பட்ட அரிசியையோ இல்லை தண்ணீரையோ நம்ம பயன்படுத்த வேண்டியதில்லை. அவர் தம் சொற்களே ஷாமாவின் உயிரை காப்பதில் மிக சிறந்த பயனுள்ளதாக இருந்தது. சரிங்களா? இப்போது இந்த கதையில் சொல்கிற மாதிரி என்ன, நம்ம இந்த கதையை கேட்குற நம்மளும் எவனும் சாய்பாபாவின் பாதங்களில் உறுதியான நம்பிக்கையை அடைய பெறுவான். மாயை என்னும் பெருங்கடலை கடப்பதற்கு பாபாவின் பாதங்களை எப்பொழுதும் நினைவில் வைத்திருப்பதே ஒரே வழியாகும். சரிங்களா? மாயின சொல்லிக்கல மாயை